ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முதல் செய்தது மன்னிப்பை கொடுத்தார். அவருடைய ரத்தத்தின் மூலமா என்னது மன்னிக்கப்பட்டதுங்க. அந்த மன்னிப்பை பெற்ற நாம மன்னிக்கிற குணத்துல நம்ம வளரணும். அதுதான் முதல் ஆசீர்வாதம். மன்னிக்காம இருக்கிறது என்ன தெரியுமா? எப்ப வாய்ப்பு கிடைக்கும் பார்த்து அவங்கள வந்து நம்ம பழித்திக்கிறது தான் மன்னிக்காம இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க நமக்கு துரோகம் செஞ்சாலும் நம்ம உதவி தேவைப்படுறது செஞ்சுட்டு வந்துடணும். அதுதான் மன்னிச்சதுக்கு அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த குணம், கீழ்ப்படுகிற குணமும் மன்னிக்கிற குணமும் அவனுக்குள்ள இருந்தது. அந்த லோத்து ஆபிரகாமுக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது ஆபிரகாம் அவனை மன்னித்தான். லோத்துக்கு ஆபத்து வந்துச்சு, ஆபிரகாம் அப்படியே விடல, அவனுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசினான். லோத்து அந்த பட்டணத்தை இருக்கும் போது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்றார். அப்ப ஆபிரகாம் அதை பார்த்துட்டு சும்மா இல்ல, லோத்து நமக்காக எதிராக செயல்பட்டான், நம்மள்கிட்ட வாக்குவாதம் பண்ணினான், அவன் எப்படி போனான் நமக்கு என்னன்ற ஆபிரகாம் விடல, அவனுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்றாடினான். அல்லேலூயா. அந்த குணம் இருந்ததுனால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.